தமிழ்நாட்டு அரசியலில் மொழிவாரி பிரச்சனை, மொழி பிரச்சனை வந்தப்போ முதல்ல போராட்ட காலத்தில் இறங்கினது தமிழ் மாணவர்கள் தான். தமிழ் மொழிக்காக குரல் கொடுத்தவர்கள். தமிழ் மாணவர்களுக்கு இன்னும் கூடுதல் அரசியல் விழிப்புணர்வு வேணும்னு ஏன் கருதுறாரு அவர்? அது விழிப்புணர்வு அப்படின்றத நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லாமல் வந்து எத்தனையோ வந்து சிறிய சிறிய சோசியல் மீடியாக்களிலே இயங்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஒரு செய்தியை நல்ல விதமாக சொல்லக்கூடிய மீடியாக்களும் இருக்கின்றது, அதை திரித்து நெகட்டிவாக சொல்லக்கூடிய மீடியாக்களும் இங்கு இருக்கின்றது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்த்து படித்து எது சரியானது எது தவறானது என்பதை வந்து நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதற்கான விழிப்புணர்வு உங்களிடையே வர வேண்டும் என்று தான் அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் உணர்வுகள் எல்லாமே நம்ம பேசுகிறோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நம்ம சில மீடியாக்கள் சில நபர்கள், தனிப்பட்ட நபர்கள் வந்து அதற்கு எதிரான கருத்துக்களை கூட திணிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது மாணவர்கள் எது சரியோ அதை தேர்வு செய்ய வேண்டும், சரி இல்லாதவற்றை அவர்கள் வந்து விட்டுவிட வேண்டும் என்ற விழிப்புணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் இன்று தன்னுடைய அறிவுரையில் மெயினாக சொல்லியிருக்கிறார் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ தேர்தல் 2026 தான் இலக்குன்னு சொல்லிட்டாரு. கள அரசியலுக்கு இன்னும் வரல, அறிக்கை அரசியலில் தான் இருக்குது. சில விஷயங்களை நேரடியாக போயிருக்க, கள்ளக்குறிச்சிக்கும் தூத்துக்குடிக்கும் நேரில் போனார், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் மக்கள் போராட்டம் இன்றைக்கி நிறைய இடங்களில் விலைவாசி உயர்வு இருக்குது. நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தொடர்ந்து போராடுறாங்க, தூத்துக்குடியிலேருந்து டெல்லி வரைக்கும் போராடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் எப்போ நேரடியாக களத்தில் இறங்கி கட்சியை களத்தில் இறக்க போகிறார் விஜய்? நீங்கள் தெளிவாக வந்து கட்சி துவக்கத்தின் போது வெளியிட்ட அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய மக்கள் சந்திப்பு பயணங்கள் தொடரும், நாம் மக்கள் பிரச்சனைகளுக்கான விஷயங்களை நாம் முன்னெடுப்போம். இது அனைத்தும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் துவங்க இருக்கிறோம். அதுவரையிலான கால பீரியடில் வந்து என்னுடைய ரசிகர்களை வந்து நான் ஒரு தோழர்களாக ஒரு அரசியல் அறிவுகளை, அவர்களுக்கு தேவையான அந்த அரசியல் பாடங்களையும் கட்டமைப்புகளையும் நான் உருவாக்க இருக்கிறேன் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது. இன்று தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்வாக இந்த மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழாவை அவர் நடத்தியிருக்கிறார். இதற்கு பிறகு தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள், மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்காக தமிழக வெற்றி கழகம் கொடுக்கக்கூடிய குரல்கள், அதற்கான செயல் திட்டங்கள் அனைத்துமே வடிவமைக்கப்பட்டு அது எல்லாமே செயல்படுத்தப்படும். ஏன் இந்த 3 தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு? மக்களவை தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு, இன்றைக்கு அடுத்ததாக சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார் விக்கிரவாண்டி, அடுத்தது உள்ளாட்சி தேர்தலையும் புறக்கணிக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன காரணம்? காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது கட்டமைப்பு மிக வலுவாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏன்னால் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள் இருக்கும்போது அவர்களோடு நாம் போராடுவதற்கு மிக வலிமையான கட்டமைப்பு வேண்டும். 234 விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம் இல்லாத இடமே இல்லை. அதெல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இது வரைக்கும் வந்து ஒரு மக்கள் இயக்கமாக, ஒரு நற்பணி செய்யக்கூடிய சேவை இயக்கமாக செயல்பட்டு வந்தது. ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கு சில காலங்கள் தேவைப்படும். அதே போல கட்சி வந்து பதிவு செய்யக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, கட்சியுடைய பதிவு வர வேண்டி இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த தேர்தல்களை தாண்டி நாம் 2026 இலக்காக வைத்து நாம் வந்து போட்டியிடறதாக தெரியும். 2026 முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க. ஏற்கனவே களத்தில் ஒரு 7 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க. ஸ்டாலின், இபிஎஸ், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இப்போ விஜயும் சேர்ந்திருக்காரு. 8 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். தமிழ்நாட்டு அரசியல் சாத்தியமா? அதாவது நீங்கள் எல்லா கட்சிகளையும் சொல்லியிருக்கிறீங்க. அறிக்கையின்படியே நீங்கள் அவர் அறிக்கையிலேயே வந்து மிக தெளிவாக அதற்கான விஷயங்களை வந்து கூர்ந்து பார்த்துட்டு என்றால் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக மக்களுடைய ஏகோபத்திய அன்பை பெற்ற முதன்மை சக்தியாக நாம் செயல்படுவோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து 8 இல்லை 80 கட்சிகள் இருந்தாலும் கூட நாம் முதன்மை சக்தியாக செயல்பட போகிறோம் என்பதை அவர் நோக்கமாக கொண்டுதான் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை அவருடைய விருப்பம், நோக்கம், எங்களை பொறுத்தவரை அந்த அளவுக்கு ஆதரவு உடனே கண்டிப்பாக. நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு வந்து அரசாங்கமும் கூட சில நாட்களுக்கு முன்பு இந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாக்கள் எல்லாமே வந்து நடத்தினாங்க. அரசாங்கம் நடத்தியது, பல கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த விருது வழங்கும் விழாவை எத்தனை மீடியாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், லைவ் ஸ்ட்ரீம் போய் கொண்டிருக்கிறார்கள், விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு அவர் என்ன பேச போகிறார், மீடியா எல்லாருக்கும் பேசுறது விஜய் இல்லை. அதை விட இது அங்கீகாரம், எக்ஸ்ட்ரா கரிஸ்மேட்டிக் லீடர், இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடராகவும் மக்கள் மற்றும் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் வீட்டு பிள்ளையாக, தங்களுடைய அண்ணனாக, தங்களுடைய தம்பியாக, தங்கள் பிள்ளையாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இத்தனை கட்சிகளையும் தாண்டி ஒரு ஆகச்சிறந்த முதன்மை சக்தியாக நம்முடைய தலைவர் செயல்படுவார் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு. சரி, இருக்கீங்க. இப்போ களத்துக்கு எப்போ தொண்டர்கள் வர போகிறாங்க? அஃபிஷியலாக நீங்கள் எல்லா நடவடிக்கையும் நகர்ந்துட்டு இருக்கு, கட்சி பணிகள் தொடங்கியிருக்கு. எப்போ கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க?
அடுத்த கட்ட நகர்வுகள் அதை நோக்கி தான் செல்ல இருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் வந்து நிர்வாகிகள் எல்லாமே வந்து போடப்பட போகிறார்கள், மாநாடு நடக்கப்பட போகிறது. இதை தொடர்ந்து வந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய கட்சி பணிகள், மக்கள் போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகள், மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். விஜயுடைய தற்போது விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருது. தற்போது நம்முடன் அரங்கத்தில் விஜய் வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பு ஆதரவாளர் ரமேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவருடன் பேசலாம்.